ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு அழகான பிஎல் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. அதுவும் நம்மளோட இந்தியன் வெப் சீரிஸ் தான். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைப்பேன். பட் தமிழில் என்னோடய வாய்ஸ் ஓவரில் கேட்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் ஸ்பெஷலாக என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, அண்ணா போடுங்கன்னு கொஞ்சம் மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த சீரீஸை நான் கையில் எடுத்திருக்கேன். அது என்ன சீரிஸ் தெரியுமா? கேம்பஸ் பீச். நீல் அப்புறம் மலம் ரொம்பவே ஸ்பெஷலான லவ் ஜோடி. நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸாகவும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சீரீஸையே நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தா என்ன அப்படின்னு நினச்சி தான் தொடங்க போகிறேன். இந்த சீரீஸ் வந்து அமேசான் மினி டிவியில் தான் கேம்பஸ் பீட்ஸுங்கிற பேரில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் நிறைய சீசன்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி குறிப்பாக ஒரு 3 சீசன் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் வந்து 2023 ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஹைஆம் டிவியில் 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான நம்மளோட ஜரியார்னா நீல் அப்புறம் மலாங். சரி, அவங்களோட சேர்ந்து நம்மளும் இந்த பயணத்தை ஆரம்பிப்போமா? பார்த்தும் கேட்டும் ரசிக்கிறதுக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த கேம்பஸ் பீச் சீரிஸ் வந்து இந்தியன் பீப்புளுக்கு மட்டும் தான் மோஸ்ட்லி பார்க்க முடியும், ஸ்ரீலங்கன்ஸ்க்கு முடியாது. ஸோ அதனால் எனக்கு இந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ண ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட நீல் அப்புறம் மலாங்களோட ரொமான்டிக் கிளிப்ஸ் மட்டும் ஓட விட்டு ஸ்டோரியை கீழே சொல்லியிருப்பேன். ஸோ கிளிப்பில் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. கதை ஆரம்பம். கதை வந்து ஒரு கல்லூரியில் தான் தோகுது. பேர் மேட் காலேஜ். அந்த கல்லூரியில் பணக்கார மாணவர்களுக்கு தான் தனி பிரிவாக ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் புகழ்பெற்ற டான்ஸ் குழு ஒன்று இருந்துச்சு, பேர் தான் ரதல்ஸ். அந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே டான்ஸரும் ரொம்பவும் பணக்காரங்க தான். அதனால தான் ஏழை பேக்ரவுண்டில் வந்து வர எந்த டான்ஸரையும் சரியாக கருதவே மாட்டாங்க. அதனால் கல்லூரியில் நடக்கிற வெல்ஃபேர் ப்ரோக்ராமுக்கு கீழே சில ஏழை மாணவர்கள் கூட சேர முடியாமல் இருந்துச்சு. அப்படி ஒரு சில பேர் வந்தாலும் பிரதர்ஸ் குரூப் அவங்கள இன்ஸ்டால் பண்ணுறதோட புள்ளி பண்ணி விட்டுருவாங்க. பிரதர்ஸ் குரூப்பில் டோட்டலாக 5 பேர் இருந்தாங்க. இதான் ரிஹானா, அந்த பிரதர்ஸ் குரூப்போட லீடர். அடுத்து நீல், ரிஹானாவோட தம்பி. அவனோட டான்ஸ் வந்து இப்போ தான் ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் வைகோ, ஷாம், ஜான், இப்படி சில கேரக்டர்ஸ்லாம் வந்து போகும். இந்த கதை முழுக்க வந்து நீலை சுற்றி தான் போக போகுது. அதனால நாம இப்போ நீலை பற்றி தான் பேச போகிறோம். நீல் ஒரு நல்ல டான்ஸர் தான், ஆனால் அதோடு சேர்த்து வெல்ஃபேர் ப்ரோக்ராம்லேருந்து புதுசாக வர எல்லா டான்ஸரையும் அவன் புள்ளி பண்ணுவான். ஃபர்ஸ்ட் டேவே காலேஜ்க்கு வந்து வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடல் ஸ்டீம்லேருந்து ரேக் பண்ணதால காலேஜ் அத்தாரிட்டிஸ் எல்லாம் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னென்னா, பெரிய சீனியர்ஸையும் ஜூனியர்ஸையும் ஒன்றாவே போட்டு விட்டுறாங்க. எல்லாம் பிகினர் லெவல் கிளாஸ்லேருந்து தான் மேலே வரணும் அப்படின்னு. இந்த ரேக்கிங் பிரச்சனையில் கேம்பஸ்க்கு போலீஸ் வராங்க. அதனால் வைகவும் நீலும் போயிட்டு வேல்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறாங்க. அவங்கள யார் போலீஸ்க்கு கால் பண்ணா அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் மிரட்டி விட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாக கட்டி வச்சு சித்திரவதை பண்ணும்போது அங்கே நடந்த பிரச்சனையில் நேத்திர வந்து நான் தான் கால் பண்ணேன்னு ஒரு வார்த்தை விட்டுறேன். அப்போது நீல் கோபத்தில் நேத்திர அடிக்க போகிறான். அடிக்க போகும்போது தான் மலாங்க வந்து நீலை ஸ்டாப் பண்ணுறான். அங்கே தான் ஃபர்ஸ்ட் மீட் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் நடக்குது. அந்த டைமில் நீல் வந்து கோபமாக மலாங்க அடிக்க ட்ரை பண்ணுறான். அப்போது நேத்திர வந்து மலாங்க காப்பாற்றுறான். இதனால் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வருது. என்னென்னா, வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட்க்கும் பிரதர்ஸ்க்கும் ஒரு டான்ஸ் பேட்டில் நடத்தலாம், யார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு புரிஞ்சிடணும் ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த போட்டியில் வந்து வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் ரதல்ஸ் குரூப்பில் அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதை கொஞ்சமாக அந்த டான்ஸ் டீமை மாற்றி விட்டுறாங்க. அப்படியே அங்கே கட்டாய் ஒரு நாள் டான்ஸ் கிளாஸ் டீச்சர் நீலுக்கு சொல்கிறார், மலாங்க்கு கொஞ்சம் டான்ஸ் மூமெண்ட்ஸ் கற்றுக்கூட அப்படின்னு. நீலுக்கும் மலாங்க்குமே ஆகாது. கோபத்தில் டான்ஸ் மூமெண்ட் கற்றுக் கொடுக்காம அவனை புஷ் பண்ணி கீழே இருந்து தூக்குறான். அதனால எல்லாரும் மலங்க பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீலோட ஃபேமிலி பற்றி பேசணும்னா, அவன் வந்து ஒரு சூப்பர் ரிச் குடும்பத்தில் தான் பிறந்திருக்கான். அவனுக்கு எதுவுமே குறைவாக இருந்ததே இல்லை. அவன் என்ன பண்ணினாலும் அவன் அம்மா எப்பவுமே அவனுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அதே குடும்பத்தில் இருந்த ரிஹானாவை அந்த அம்மா அவளை எப்பவுமே ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. எது கடந்தாலும் அவளை எப்பவுமே டவுட் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் ரிஹானா அப்புறம் நீல் பிரதர் சிஸ்டர் பாண்ட் மட்டும் ஃபுல் ஸ்ட்ராங்காக. அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அந்த 2 பேரும் ஒருத்தர் விட்டு பிரியவே மாட்டாங்க. இந்த விஷயத்தில் நீலும் ரிஹானாவுக்கு இடையிலும் எப்பவுமே ப்ராப்ளமே வராது. அதை பற்றி ரிஹானா கூட நீல ஒருபோதும் எதுவுமே சொன்னதும் இல்லை. அந்த டைமில் தான் ரதர்ஸ் குரூப்புக்கு ஒரு நியூ மெம்பர் தேவைப்பட்டுச்சு. அதனால காலேஜில் இருக்கிற எல்லா டான்ஸ்லையும் ஆடிஷன் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த ஆடிஷனில் இருந்து தான் ரிஹானா மலாங்க செலக்ட் பண்ணுறான். ஆனால் நீலுக்கு மலாங்கோட டான்ஸ் பிடிக்கவே இல்லை. அதனால் அவன் மலாங்க வந்து சீரியஸாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் ரதர்ஸ் குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சுது மலாங்க ஒரு ரிச் கிட் இல்லை, அவன் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்லேருந்து வந்தவன். அவங்க அது தெரிஞ்ச உடனே நீல் மலாங்கோட மரியாதை பப்ளிக்காக குறைக்கிறான். அவனோட ஷூஸ் எல்லாம்
எல்லாரும் முன்னாடியுமே கிழிக்கிறான். அதனால கோபத்தில் மலாங் கூட நீலை வந்து தள்ளி விட்டுடுறான். அப்புறம் மலாங் பாத்ரூமில் இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது அங்கேயும் நீல் வந்துடுறான். அங்கே வந்து நீல் மலாங்க ரொம்ப மோசமாக அடிக்கிறான். அவ்வளோ அடித்தாலும் மலாங்க்கு அவனோட முகத்தில் காயமைப்படுது. அதனால டாக்டர் சொல்கிறான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இப்போ நேற்று வந்து விஷால் சார் தான் சந்திக்க போகிறான். கல்லூரியில் ரதர்ஸ் ஸ்கூல் பண்ணுற ரேகிங்கில் வந்து தப்பிக்கும். காம்படிஷன் நடக்கணும்னா ரதர்ஸ் மட்டும் போகாமல் வேல்ஃபேர் பீப்புளும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விஷால் சார் சொல்கிறாரு அவங்க வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையாக சான்ஸ் வேணும்னா ரதர்ஸை ஃபஸ்ட்டு தோக்கடிக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் நேத்தா தனக்குன்னு ஒரு புதுசாக ஒரு டான்ஸ் டீம் உருவாக்கணும். அதுவே ரதல்ஸை தோக்கடிக்க ஒரே வழி. ரதல்ஸை ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த டான்ஸ் காம்படிஷனுக்கு அவங்க தான் போவாங்க. விஷால் சார் இதெல்லாம் சொல்லும்போது நேத்ரா ரொம்பவும் சந்தோஷமாகிறார். ஆனால் ரதல்ஸ் குரூப்புக்கு இது பிடிக்கவே இல்லை. அவங்களும் இதை எப்படியாச்சும் தடுக்கணும்னு தான் பிளான் பண்ணுறாங்க. நீல் வந்து நேராக போய் மலாங்க நான் பார்க்குறான். அவங்ககிட்ட சொல்கிறான் நேத்ரா ஒரு டீமுக்கு நீ ஜாயின் பண்ணாரு, இது ரதல்ஸோட பிளான் அப்படின்னு மலாங்க அந்த குரூப்பில் சேர விடாமல் செய்கிறான். ஏன்னா நேத்ரா டீம் உருவாக இல்லைன்னா காம்படிஷனுக்கு எதுவுமே நடக்க முடியாது. அதனால ரதல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வின் ஆகிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் நீல் வந்து மலாங் எவ்வளோ நல்ல டான்ஸர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அதனால தான் அவனை வெஸ்டர்ஸ் பார்ட்டியில் மிரட்டுற மாதிரி நடந்துக்கிறான். அந்த பார்ட்டியில் நீல் ரஜு அப்படிங்கிற ஒரு பையனுக்கு ட்ரக்ஸ் கொடுக்குறான். அதோட நீல்கிட்ட சைலண்ட் ஃபாஸ்ட் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகுது. இதுதான் சொல்கிறான். நீல் சின்ன வயசில் வந்து இது எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்தான். ஆனால் ரிஹாப் சென்டரில் இருந்து திருமணத்துக்கு அப்புறம் அவன் ஒரு நாள் கூட இது மாதிரி விஷயங்களை டச் பண்ணவே இல்லை. இந்த ராஜ் அவனை ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவனுக்கு தெரியாமல் திரும்ப பழைய பாதைக்கு திரும்ப முயற்சி செய்கிறான் போல. பாட்டியில் மலாங் ரிகானா வேண்டும் கொஞ்சம் க்ளோஸாக போகிறான். அவனை நீல் கண்ணால் பார்த்து ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறான். இதனால மலாங் கொஞ்சமாக பயப்படுறான். வெளியில் போகிறப்ப நீல் அவனை நிறுத்தி அவனுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறான். இந்த சீனில் பார்க்குற போது நமக்கே தோணும் சும்மா இல்லை போல எங்கேயோ நீலுக்கும் மலாங் மேலே லைக் இருக்கு, சொல்ல தெரியாமல் இருக்கான். ரிகானா வந்து டீப்பாக சேட்னஸில் இருந்தப்போ மலாங் அவனுக்கு எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கான். இது மூலமாக 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதை பார்த்து நீல் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். அடுத்த நாள் நீல் மலாங்க அடிக்க வர மாதிரி வரான். ஆனால் ஏன்னு தெரியல, அவன் தானே ஒரு மொமெண்ட்டில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கிறான். நீலோட இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் பார்த்து மலாங் வந்து நேத்ராவோட செயினில் ஜாயின் ஆகிறான். நீலே மறுத்தாலும் கூட மலாங் சேஞ்ச் ஆகிடுறான். மலாங்க்கு ஒரே வழி, தனியாக இருக்கிற நேரம் கூட நீல் அவனை அடிக்க மாட்டேன்னு விழுகிறான். இதுக்கு காரணம் நீல் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாட்னஸாக இருக்கான் போல. இது எல்லாத்தையும் பார்த்து மலாங் என்ன நினைக்கிறானா, நீல் கோவப்படுறதுக்கு காரணம் நான் வந்து அவனோட தங்கச்சிக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது தான் போல அப்படின்னு நினச்சிக்கிறான். ஏன்னா யாருக்கும் தங்கச்சியோட யாராவது இப்படி நெருக்கமாக இருக்க காட்சியை பார்த்தா ரொம்பவும் ஃபீலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நேர்களுக்கு தான் தெரியும் அதோட ரியாலிட்டி வேறு மாதிரி. ரகசியமாக மலாங் வந்து ரிகானாவை சந்திக்கிறான். அப்போ அவகிட்ட சொல்கிறான், நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ட, உனக்காக நான் எதையுமே செய்ய தயார். இதுக்கப்புறம் கதையில் நேத்ரா டீமில் ரிதல்ஸை வீழ்த்த ஒரு சூப்பர் டான்ஸ் கொரியோகிராஃபி செய்கிறாங்க. அதுக்காக வீடியோவும் எடுத்தாங்க. ஆனால் காம்படிஷன்லாம் ரிதல்ஸ் நேத்ரா டீம் கொஞ்சம் காப்பி பண்ணி அப்படியே அவர்களோட டான்ஸர் மாதிரி அதை ஆடி காட்டிடுறாங்க. எல்லோரும் முன்னாடியும் அதே மூவ்ஸ் அதே ஸ்டைல் ஆடுறாங்க. இதை பார்த்து நேத்ரா டீம் கிட்ட எதுவுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் அவங்க வேற எந்த ஐட்டமையும் ஆட முடியாமல் ஈஸியாக தான் தோக்குறாங்க. ஆனால் நேத்ரா அதை கைவிட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஷால் சாரை தான் பார்க்குறேன். அங்கே பிரதர்ஸ் குரூப் கொரியோகிராஃபி காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் அந்த டீம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணேன். ஒரு டீம் கொரியோகிராஃபி இல்லாமல் ஸ்டேஜ்க்கு போவேனான்னு கேட்குறாங்க. விஷால் சார் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்தால் மட்டும் நான் ஏதாவது செய்ய முடியும். இல்லைடா கஷ்டம்தான் கைவிட்டுறாரு, நான் ஏதாவது செய்ய முடியும். அப்போ பார்த்து அவங்க தன்னோட ஃபோனில் வீடியோவை காமிக்க போகிறாங்க. அதே ஃபோனில் எந்த வீடியோவும் இல்லைன்னு தெரியுது. நேத்ராவுக்கு டவுட் வருது, நம்ம டீமில் யாரோ கொரியோகிராஃபியை வெளியே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில விசாரணைகளுக்கு அப்புறம் நேத்ரா விஷால் சார்கிட்ட சொல்கிறா, மலாங் தான் தன்னோட கொரியோகிராஃபியை ரிகானா விட்ட கொடுத்தானு, இதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு. இதை கேட்ட உடனே மலாங் எல்லா பிள்ளையுமே தன் மேலே எடுத்துக்கிறான். ஏன் தெரியுமா, அவனால் ரிகானாவை காப்பாற்றணும், எதுவும் அவன் மேலே சேரக்கூடாது அப்படின்னு அவன் லவ் பண்ணுறதால தான். அதெல்லாம் சரி, ஆனால் உண்மையாக பார்த்தா ரிகானா மலாங்கை யூஸ் பண்ணிக்கிட்டாள்.
அவனோட கொரியோகிராஃபி வீடியோவை பார்த்து ரதல் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக காப்பி பண்ணி போட்டாங்க. இதெல்லாம் பார்த்த விசல்ஸ் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தார். இனிமே மேட் காலேஜில் ஒரே ஒரு டான்ஸ் குரூப் தான் இருக்கணும், அதாவது டீம் மேட். 2 டீம்களுக்கும் மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் யாருமே தனித்தனியாக இல்லை, ஒரு டீம் மட்டும்தான் டான்ஸ் காம்படிஷனுக்கு காலேஜ் ரிப்ரசன்ட் பண்ணும். இதை கேட்டதுமே 2 டீமுமே ஹாப்பி இல்லை. இங்கே சீசன் 1 அப்படி முடியுது. அடுத்த சீசன் 2 தான் ஆரம்பிக்குது. 2 டீம்களும் ஒரே டீமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஈகா எல்லாம் நிறையாவே இருக்குது. மலாங் வந்து ரிகானை வந்து இம்ப்ரெஸ் பண்ண முயற்சிக்கிறான். ஆனால் அந்த டைம் அவன் நீதி பக்கம் நிற்கிறான். டீம் மேட்க்கு கேப்டன் யாராக இருக்கணும் என்பதுக்கான ஓட்டிங்கில் மலாங் நேத்ராவுக்கே ஓட் போடுறான். இதை கேட்டதும் ரிகானை வந்து ரொம்பவும் கோவப்படுறான். மலாங் நேத்ராவுக்கு நடந்ததுக்கான தவறுகளை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சதால தான் அவளுக்காக ஓட் போட்டிருக்கான். ஆனால் ரிகானா மலாங்கை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறான். கட்டல் கூடன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் நீல் ரொம்பவும் கோவம். ஆனால் தன் தங்கச்சியிடம் நேராக எதுவும் சொல்லாமல் அந்த கோபத்தை வேறு இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். அதே நேரத்தில் கிளப் ரிவனில் நடக்க போகிற ஸ்ட்ரீட் டான்ஸ் காம்படிஷனுக்காக சீனில் வேற ஒரு டீமில் உள்ள பசங்க ரிகானை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் தான் மலாங்க் அவளுக்காக அவளை சப்போர்ட் பண்ணுறான். இதை கண்ட டீமில் உள்ள பசங்களுக்கெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது. டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் நீல் மட்டும் தன்னோட முக்காலாட்டோட, ஏன்னா மலாங்க் ரிகானாவோட க்ளோஸ் ஆகுறத பார்த்தா அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் தோன்றதானே செய்யும். அந்த நேரத்தில் ரிகானா ரகசியமாக மலாங்கை தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறான். போன பிறகு மலாங்கை வந்து நீல் வந்து ரொம்பவும் ஃபயராக பார்த்துருக்கான். அதாவது ஒரு ஏக்க பார்வையோடு பார்த்துட்டு இருக்கான். மலாங்க் சொல்கிறான், நான் தெரிஞ்சுக்கிறேன், நீ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ரிகானா என்கிட்ட இருக்கிறது பார்த்துட்டு அதனால தான் நீ அதனால தான் உனக்கு கோபம் வருது இல்லை. ஆனால் நீல் சொல்கிறான், என்னோட மனசுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தானே தெரியும், நீ அதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். டான்ஸ் காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ரிகானா மலாங்க் க்ளோஸ்னஸ் ரொம்பவே டீப் ஆகுது. இதை கண்டதும் நீலுக்கு ஒரு ஜெலஸ் வந்து கொள்ளுது. எப்படி நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்களோட டீப்பாக போகுது, நம்மளோட மனசு கிடந்து பாடுபட தானே செய்யும். அந்த மாதிரி தான். ஆனால் அதே சமயம் அவன் மலாங்கை ஜென்ட்லி வார்ன் பண்ணுறான். ரிகானாவுக்கு நீ ஒரு சுவிட்ச் போர்டு மாதிரி தான், அவளுக்கு தேவைப்பட்டவன் இல்லை நான் ஓப் தான், கவனமாக இரு மலாங்க்னு சொல்லிட்டு போனோம். அதே ப்ராக்டிஸில் மலாங்க் எல்லாரும் யூனிட்டியாக இருக்கணும்னு பேசும்போது வீக்கோ அவனை அடிக்க ட்ரை பண்ணுறான். அந்த நேரத்தில் நீல் தான் வந்து அவனை சர்வ் பண்ணுறான். காம்படிஷன் நடக்கும்போது கூட நீல் வந்து சைலண்ட்டாக மலாங்கை சேஃபாக வச்சுக்கிறான். யாருமே அவனை புள்ளி பண்ண விடாமல் கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஆனால் எல்லா ப்ராக்டிஸ் எல்லா ஹார்ட் ஒர்க் இருந்தும் டீம் மேட் தோற்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, நேத்ரா. இதை கேட்டதுமே ரிகானோட மூடு மாறி போயிட்டா. நீ ஒரு கட்டலாட்டன் மாதிரி தான்னு சொல்கிற. இதுதான் அந்த ஏனைய ரிகானா சில நாள்களுக்கு முன்னாடி அவனோட பேசிக்கிட்டு இருந்தார். காம்படிஷன் தோற்றதுக்காக ரிசல்ட் சார் ஒரு டிசிஷன் எடுத்தார். இனிமேல் டீம் மேட்னு எதுவுமே இல்லை, ஒரே டீம் தான், அதுவே ரதல்ஸ். இதை கேட்டு எல்லாருமே வந்து நேத்ராவை தான் எக்ஸைட்டாக பிளான் பண்ணுறாங்க. ரதல்ஸ் மெம்பர்ஸ் கூட அவளை தான் சாடுறாங்க. வேல்பர் இவெண்ட்டில் கூட நேத்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அவளை வாக்கிங் பண்ணுறாங்க. ஃபீல் வரும்ல, ஏன்னா இது எல்லாமே நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துருக்கு. அதுக்கப்புறம் மலாங் தனிமையாக ஒரு சர்ட் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீல் அதை தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டேவே மலாங் மீண்டும் ரிகானா கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் ரிகானா வந்து மறுபடியும் மலாங்க கட்டுரைன்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணதை வார்னிங் கொடுக்குறான். அதே நேரத்தில் சில ரிச் காலேஜ் பாய்ஸ் வந்து மலாங்க வந்து ரொம்பவும் போலி பண்ணுறாங்க. இதை பார்த்ததுமே நேத்ராவுக்கு கோபம் வந்து ரொம்பவும் போகிறது. அவள் போயிட்டு இருக்கா ரிகானா கிட்ட சண்டை போடுறா. நீ இப்படி ஏன் பண்ணுற, ரகசியமாக அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு வெளியில் இழிவுபடுத்துகிற. இந்த பிஹேவியருக்கு பேர் என்ன தெரியுமா? மலாங் எப்போதுமே ரிகானாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். ரோட்டின் தேஃப் எப்போவுமே டீமுக்குள்ளே சப்போர்ட்டாக இருக்கட்டும், அவளோட லைஃப்லையாக இருக்கட்டும், அவளால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சான். ஆனால் ரிகானா அவனை வந்து ஃபுல்லி யூஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதையெல்லாம் சண்டை மாதிரி நடந்த பிறகு மலாங் அந்த இடத்துலேருந்து சைலண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுறான். கேம்பஸ்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் மலாங் தான் ரிகானாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்னு பேசிக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் நீலுக்கு கேட்கவே முடியல, ஏன்னா அவனுக்கு தெரியும் யாரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு. நெக்ஸ்ட் மோமெண்ட் ரிகானா கிஸ்ஸிங் புகைப்படம் வந்து ஃபுல்லாக வைரல் ஆகுது. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் எல்லாருக்கும் ரியாலிட்டி தெரிய ஆரம்பிக்குது. ஊ யூஸ் இட், யார் யூஸ் பண்ணிக்கிட்டான்னு அந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் கேம்பஸ் பாட்டு டான்ஸ் கிளாஸ் நடக்குது. அங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ தான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கிளாஸ்க்கு என்ட்ரி பண்ணுறாங்க. அவர் சொல்கிறது என்னன்னு தெரியுமா? பார்ட்னர் டான்ஸில் கெமிஸ்ட்ரி தான் முக்கியம், நாட் ஜெண்டர்னு. இதை கேட்டோம் நீலோ ஓப்போஸ் பண்ணுறான். இங்கே எல்லாரும் பாய் கேர்ள் கம்போவுக்கு தான் பழகிட்டாங்க. சேம் ஜெண்டர் ஃபேரிங் இட்ஸ் நாட் நார்மல்.
அவன் போல்டாக சொல்கிறான். அதுக்கு பதிலாக அந்த கெஸ்ட் நீலோட டான்ஸ் பண்ணி லைவ் கெமிஸ்ட்ரி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் நீலுக்கு ராங் ஸ்டாம்ப் போடுறாங்க. அதுக்கு பின்னுக்கு கெஸ்ட் சொல்கிறார், நீலும் மலாங்கும் சேர்ந்தே டான்ஸ் பண்ணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துடுறாங்க. அப்போ தான் அங்கே கெஸ்ட் நீலிடம் சொல்கிறார், யூ கேன் ஹைட் யுவர் ஃபீலிங்ஸ் எனிமோர், இட்ஸ் விசிபிள் நவ். இந்த வார்த்தைகள் கேட்டதுமே நீலுக்கு மனசுக்குள்ள ஒரு ஹாப்பி மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தான் மலாங்கோட ஒரே டீமில் டான்ஸ் பண்ணுறோம்னு அவன் சொர்க்கம் பார்த்த மாதிரி ஆனால் மனசுக்குள்ளே நடந்தது வேற. நீல் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் ஹவு டு ரிமூவ் மலாங் ஃப்ரம் மை மைண்ட். என்னைக்கிட்டு தான் இருக்கா மலாங் மீன் வெயிட். ரிகானோட அந்த நடத்தையை நினச்சி ரொம்ப மேட் ஆகிறான். அதுக்காகவே நீல் மலாங்க்கும் ரிகானாவுக்கும் நடந்த விஷயங்களை நினச்சி ரொம்பவே ஹேட் ஆகுறான். அதுக்காக நீல் வந்து காய் டேட்டிங் ஆப்பில் பார்ட்னர் தேர ட்ரை பண்ணுறான். மலாங்க மைண்டில் இருந்து டெலீட் பண்ண நம்பிக்கையோட அந்த நேரத்தில் அவனோட அம்மா ரூம் கேண்ட்ரி ஃபோனை தூக்கி மறைக்கிறான். ஆனால் அம்மா சொல்கிறத கேட்டதும் நீலோட மனசு ஃபுல்லாக ஹெவி ஆகிடும். அம்மா சொல்கிறாங்க, நான் என் மகனுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் டான்ஸராக பார்க்கணும். அதனால தான் நான் அவன் மேலே ப்ரௌடாக இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் அவன் பர்ஃபெக்ட்னு. இந்த வார்த்தைகள் கேட்ட நீலோட மனசு தடுமாறி போயிடுச்சு. நான் பர்ஃபெக்ட் இல்லை, உண்மையா இன்னும் வெளியே வரவே இல்லை அப்படின்னு அவன் தனக்குள்ள தானே முனைகிட்டான். இந்த எல்லா விஷயங்களையும் வெளியிலேருந்து கெட்டடிக்கான அவளுக்குள்ளே டீப்பாக ஹர்ட் ஆகிறான். ஏன்னா அவளோட அம்மா எப்போதுமே அவளோட அண்ணன் கிட்ட தான் எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க. பையன் தான் பெருமை, பொண்ணு எது பண்ணாலும் மதிப்பு இல்லைன்னு அவங்க நம்புகிறாங்க. அவளோட துக்கத்தை வந்து வெளியில் வைக்கிறாங்க. அவனை மிகவும் மோசமாக அடிக்கிறாங்க. இது நீல் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்கிற ஒரு காய் பேசிட்டு விஷயம் உண்டு. நான் இங்கே ஒரு விஷயம் பதிவு பண்ணி ஆகணும். நம்ம ரீசெண்டாக ஒரு ஆப் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆப்பில் நிறைய பேர் போயிட்டு சிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ தயவு பண்ணி தெரியாதவங்களை சந்திக்கிறதும் பார்க்குறதும் பேசுகிறதும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாராலையும் நம்ப முடியல. லைஃப் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் வந்து நீல்க்கு மென்டலியும் ஃபிசிக்கலியும் அவன் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான். அடுத்த நாள் வந்து மேட் மெடிக்கல் சென்டருக்கு நீல் வரான். இன்ஜுரிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். அங்கே இருக்கிறது யாருன்னா மலாங் தான். அவன் நீலுக்கு பேண்டேஜ் போடுறான், கேர் பண்ணுறான். அதை பார்த்தது நீல்கிட்ட கிட்டத்தட்ட கண்ணு கலங்குற மாதிரி சந்தோஷப்படுறான். அந்த நேரத்தில் தான் மலாங் போல்டாக சொல்கிறான், நான் வந்து ரிகானாவை லவ் பண்ணுறேன், நீ ஹெல்ப் பண்ணுவியாடா. அவன் கேட்டதுமே நீல் சிரிக்க ஆரம்பிக்கிறான். உள்ள புதுசாக ஒரு சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்குது. நீல் வந்து ட்ராய்க்கு வார்னிங் கொடுக்குறான், நீ இன்னும் ஒரு தடவை என்ன டச் பண்ணால் போலீஸ் உன்னை உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கேட்ட ட்ராய்க்கு கோபம் வருது. அவன் நீலை த்ரெட்டன் பண்ணுறான், நீ போலீஸ்க்கு போனா நான் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் உன்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை சொல்லிடுவேன். நீ யார் என்ன மாதிரியானவனு. அந்த சுச்சுவேஷன் ரொம்பவும் டென்ஷனாக இருக்கப்போ சடனாக மலாங் அந்த இடத்துக்கு ஒர்க்கிங் பண்ணுறான். அவன் வரதை பார்த்துமே ட்ரோய் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். மலாங் நீலை பார்த்து கேட்குறான், நீ ஓகே இருக்கியா, என்ன ஆயிடுச்சு உனக்கு. நீல் முதல்ல சைலண்ட்டாக இருக்கான். பிறகு ஸ்லோவாக சொல்கிறான், நான் இதெல்லாம் யாருக்கும் சொல்ல முடியாது மலாங். ஏன்னா நான் சொன்னால் எல்லோரும் என்கிட்டேருந்து விலகிடுவாங்க. இது ஒரு லூசு பீன் மாதிரி இல்லை, இது எனக்குள்ளே இருக்க ஒரு டீப் ட்ரூத். நான் யாருன்னு யாருக்கும் தெரியாத அந்த பெயின்ஃபுல் ட்ரூத். அதை கேட்டது மலாங் கிளாமாவும் டீப்பாகவும் அவனை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீல், நீ யாருன்னு தெரியாமல் நீயே உண்மையாக இருக்க முடியாது. பீயிங் யுவர்செல்ஃப் இட்ஸ் நெவர் ராங். இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேரத்தில் மலாங்க வந்து நீல் வந்து நெருங்க முயற்சிக்கிறான். அவனோட கிட்ட போக போக மலாங் வந்து விலகி போயிடுறான். அதை பார்த்து நீலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனோட மனசு உடஞ்சி போயிடுச்சு. இப்போ கரண்ட் சீனில் போலீஸ் வந்து ரிகானாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நேத்ராவோட அப்பாவோட மர்டர் கேஸில் நீல் ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணி ரிகானாவை பெயிலில் வெளியே கொண்டு வரான். அதுக்காக வீட்டில் ஒரு ஸ்மால் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறான். பட் பார்ட்டிக்குள்ளே தான் அவனோட அம்மா வந்து எல்லாரும் முன்னாடியும் ரிகானாவை ஒரு மாதிரி பேசிடுறாங்க. அப்போதான் நீல் போல்டாஸ், நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான மகன் கிடையாது. அந்த இடத்துல வந்து நீல் வந்து எல்லாரும் முன்னாடியும் ஓப்பன் அப் ஆகிடுறான். அவனை பற்றி உண்மைகளை சொல்கிறான்.
அப்போது உங்கள் சைடில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ரிஹானாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நீலும் பேசுகிறான். அவளோட அம்மா இவ்வளவுக்கும் பிறகு எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுறாங்க ரிஹானாவை தான். அப்போது நீல் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ரிஹானா என்ன ஸ்பாயில் போல, நான் இதுதான், திஸ் இஸ் ஹூ ஐ அம். அவங்க அம்மா வந்து நீல் அப்புறம் அவங்களோட குடும்பத்தை எல்லாத்தையும் அந்த பார்ட்டிலேருந்து போக சொல்லிடுறான். இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் மலாங் கேம்பஸை விட்டு போகிறதுக்கு முன்னாடி வீகோ நீலுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறான். நீல் வந்து ரொம்பவும் பிரேவான ஒரு பர்சன் தான், இருந்தாலும் அவன் பிரேவ் கிடையாது. அவன் உண்மையை ஒத்துக்க தவறிட்டான். அதனால தான் நான் போகிறேன். இதை கேட்டதுமே நீல் வந்து அழுதுட்டுருக்கான், கேர் பண்ணுறான். பட் லேட்டர் இந்த ஸ்டோரி நீலும் கேம்பஸை குயிக் பண்ணி மேட்டையும் விட்டு போயிடுறான். சீசன் 3யோட ஆர்க் பிரேக்கிங் எண்டு. மலாங்கும் நீலும் இதுதான் அவங்களோட லாஸ்ட் சாப்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னும் சீசன்ஸ் இருக்குது. அதை வந்து இப்படியே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல். திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்கலாம் அடுத்த சீசனில்.